எப்போ பத்திரிக்கை வைக்க வரீங்க? வர அக்டோபர் மாதம் 31 என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐ லவ் யூ ஸோ மச். இவ்வளவு நேரத்துக்கு ஒரு ஷையான அபிஷன் இப்பதான் பாக்குறோம். சரி சொல்லியிருக்காரு, இவரு போய் செய்யிட்டீங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நான் என்னன்னா சசி சார் வந்து நான் ஒரு சூப்பர் ஹீரோவா தான் இந்த படத்தில் பார்த்தேன். நிறைய பேர் இப்போ சொன்னாங்க அந்த ஃபேன் கரெக்டான வார்த்தை. என்கிட்ட நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்தாங்க. என்னோட ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து பேசும்போது கூட சொன்னாங்க, இல்லை வந்து இப்போ ஏரியாவில் ஒருத்தர் கெட்டவராக இருக்கலாமே, தேவையில்ல, எதுக்கு. இந்த ஆட்டோ இன்ஸ்டால பார்த்தேன், முகைமலை சாங் போட்டு அவருடைய வைப் ஆகிட்டு அப்படி பாடிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், படம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன், பிடிக்குமாண்ணா அப்படின்னோடனே வண்டி நிப்பாடினாரு, கையை பாருங்க அப்படின்னாரு. அப்படியே புல்ல அரிச்சு அப்படி நிக்குது. நானும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க நான் தானே இது அப்படின்னு திரும்பி பார்த்தாரு, யோ யோ அப்படின்னு. எனக்கு எங்க அப்பா ஓகே ஒன் டைம் வாட்ச்ட்டாரு. ரிவ்யூல சொல்லிட்டாரு. ஓ அவரே போய் ரிவ்யூ, அவர் ரிவ்யூல வந்து ஓகே ஒன் டைம் வாட்ச் தான் கதையை சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாரு வேலைக்கு. சாவேஜ் பண்ணிருக்காரு. இல்ல எனக்கு வந்து எங்க வீட்டுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துல இருக்காங்க. யாருன்னு தெரியாம கூட பையன் வந்து டேரக்டர் சொல்லிடணும், பையன் வரலையா, பையன் வந்து டேரக்டர் சூசால் பண்ணி பிஸியா இருக்கான், எதுக்கு இதை சொல்றீங்க இப்ப நீங்க? எங்க அப்பா படம் பார்த்துட்டு ஊர் பக்கம்லாம் ஓடாதுன்னு நினைக்கிறேன், சிட்டில ஓடினாதான். நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதை நினைக்கல. இந்த டேட்ல ரிலீஸ் ஆனா என்ன, படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது, அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தேன். பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் டேட் ரொம்ப முக்கியம். நான் ஆக்சுவலா ப்ரோ சொல்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த படம் 6 படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபேவரட் ஆக்டர் நடிக்கிறாங்களோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். அந்த ஸ்டேஜ் கடந்து வரதுக்குள்ள அது படமா மாறி இருக்கும் அந்த படம். இப்படி ஒரு மிடில்ல மாட்டிட்டு தான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கு. இது வந்து நித்தமுருவானம் நடந்துச்சு. லவ் டுடே ஒரு ரிலீஸ் ஆச்சு. இட் டிட் டு ரியலி கிரேட் இன் தியேட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் லவ் டுடே எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த நெட்ஃபிளிக்ஸோட ரீச் வந்து எனக்கே ஒரு பெருமையா இருந்துச்சு. ஆஃப்டர் ஓடிடின்றது வந்து இப்போ ஒரு புது இது வந்துருச்சுல. பட் அன்னைக்கு ப்ரொடியூசர் வட்டி கட்டினார்ல, அவர் நஷ்டத்தை யார் ஈடு கட்டு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல சில கன்ஃபியூஷன்ஸ் ஆச்சு. எடிட்ல நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச சீன்லாம் திரும்ப ஒரு மாதிரி லேகா தெரியும். இந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த காமெடி எமோஷன் அது ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு. இது தேவையா? நீங்க ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு முழு பூசணிக்காவே அந்த ஹீரோயின் ஒழிச்சு வச்சிட்டீங்க. ட்ரைலர்ல அங்கங்க வருவாங்க, படம் பார்க்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோன்னு மட்டும் தான் தோணும். இவங்க அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு முக்கியமான போர்ஷன் பண்ண போறாங்க, இவங்க தான் அந்த ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. எப்படி அந்த நம்பிக்கை இருந்தது ஒருத்தவங்களை அப்படியே மறைச்சிட்டு எழுதுறது? குருட்டு நம்பிக்கை தான். நான் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்பணும் நாங்க. ஓகே, இது அப்படி பண்ணா எப்படி இருக்கும், இது எக்ஸைட் பண்ணும்ல. என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் எக்ஸைட் ஆகும் போதோ, இன்டர்மிஷன்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் போது தான் வந்து யூரின் வெளில வரும்போது ஓகே கொடுத்த காசுக்கு வருத்துன்ற மைண்ட் செட்ல வருவாங்கன்ற ஒரு செகண்ட் ஹாஃப்ல இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்க போறோம். சப்கான்சியஸா நீங்க பாத்தீங்கன்னா, நான் தப்பா சொல்ல, சப்கான்சியஸா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அக்காவை கல்யாணம் பண்ண போற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான்றது டக்குன்னு கொச்சையா தான் இருக்கும் கேட்கும் போது. பட் அதை வந்து ரொம்ப ஜெனூனா ஒரு உன்னதமா சொல்லணும் போது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இட் ஒர்க் ஆக்சுவலி. சொல்ற மாதிரி அதுதான் அந்த எக்ஸைட்மெண்ட். சொல்லவே இல்லையே, காமிக்கவே இல்லை எங்கேயுமேன்றது எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்ட் கொஞ்சம் அப்செட் பண்ணிச்சு. அது என்னதான் நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்க ஹீரோயின், நீங்க தான் ஹீரோயின், பட் நீங்க ப்ரொமோஷன்ஸ் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாலும் அவங்களை அதை அப்செட் பண்ணிட்டே தான் இருந்துச்சு. அவங்களை ஹேண்டில் பண்றது தான் கொஞ்சம் இதுவா இருக்கு தவிர. ஓகே, மற்றபடி நீங்க வயசு இவங்களை சொல்லுங்க, நீங்க தான் ஹீரோயின் ஆனா நீங்க ஹீரோயின் கிடையாது. நரேஷ்னே அப்படிதான் சொன்னேன் ப்ரோ. நான் சுஷ்மிதா பட் கிட்ட நீங்க தான் ப்ரொமோஷன்லாம் ஹீரோயின், ப்ரொமோஷன் நீங்க தான் இருப்பீங்க, போஸ்டர்ஸ் இருப்பீங்க, ப்ரொமோஷன் சாங்ல இருப்பீங்க, எல்லாத்துலயுமே இருப்பீங்க, ஆனா செகண்ட் ஹாஃப்ல நீங்க இருக்கவே மாட்டீங்க, நீங்க ஹீரோயின் கிடையாது. இவங்க கிட்ட வந்து நீங்க தான் படத்தோட ஹீரோயின், ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன்ல இருக்க மாட்டீங்க, எதுலயுமே இருக்க மாட்டீங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெரிய நேம் இருக்கும். நான் ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தேன், நான் நம்புறேன், அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டை கன்வே பண்ணேன். ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்தாங்க. இல்ல எனக்கு என்னன்னா செட்டப்பா நான் ப்ராப்பரா பண்ணிட்டேன். எனக்கு இன்டர்மிஷன் இதுல என்ன பண்ணலாம், லைக் செகண்ட் ஹாஃப் எதை நோக்கி போகுது, எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப தின் லைன். என்னன்னா நம்ம பண்ற நல்லது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த படத்துல சொல்லணும்ன்றதான் பேசிக் ஒரு ஐடியா. ஸோ நான் அதை வந்து எனக்கு ஓகே, இப்போ இவர் இவ்வளோ பண்றாரு, இவருக்கு திரும்ப இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்றதான் கதை. இப்போ நான் இதை நம்புறதுக்கு என்ன பண்ணுன்றதுக்கு நான் சீன்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கேன். அது நிறைய இதில் எனக்கு வந்து ரொம்ப ஓடுவாகும். நிறைய இது வந்து இல்லை அன்னைக்கு எழுதும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா அது கன்றாவியாக இருக்கும். அப்போ திரும்ப அதை அடிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப புதுசாக யோசிப்போம். அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள். அதுக்கப்புறம் அந்த டெத் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நான்
அது எனக்கு கிராக் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே நான் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டக் ஆகி என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அது ஒரு ரூட் கிளியர் ஆச்சு. அங்கேருந்து திரும்ப அப்படியே போச்சு. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு 15 மினிட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு. அதுவுமே இவர் சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு மேட்டர். அந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்ஷன் பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம், பட் அந்த எமோஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட் தான் அது. ஆமா, எனக்கு இன்னொன்னுமே எக்ஸைட் ஆன விஷயம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து கெட்டவங்களே இல்ல படத்துல. இல்ல நான் என்னன்னா சசி சார் வந்து நான் ஒரு சூப்பர் ஹீரோவா தான் இந்த படத்துல பார்த்தேன். நிறைய பேர் சொன்னாங்க கரெக்டான வார்த்தை. ஆமா, அது ஒரு ஃபேண்டசி படம்னு சொல்றது நான் அதை அக்ரி பண்ணிப்பேன். ஏன்னா இப்படி ஒருத்தர் இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா இருப்பாங்க, பட் இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்கிட்ட நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்தாங்க. என்னோட ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து பேசும்போது கூட சொன்னாங்க, இல்ல வந்து இப்போ ஏரியால ஒருத்தர் கெட்டவரா இருக்கலாமே, அவரும் லாஸ்ட்ல சேஞ்ச் ஆகுறாரு அப்படின்றப்போ எனக்கு என்னன்னா தேவையில்ல, எதுக்கு, அதான் எல்லாமே நம்ம இந்த படத்துல வந்து எல்லாருமே நல்லவங்களா இருக்கட்டும், சரி எதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபிளா கேரக்டர் ஒன்று கொடுத்து அது வேணாம், எல்லாருமே நல்லவங்க, அந்த சிச்சுவேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையில கொண்டு போகுது, அது மட்டும் போகுது. ஏன்னா நான் அதை நம்பினேன். ஏன்னா நான் இது எழுதும்போது நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணேன். எனக்கு நான் எழுதும்போது சரி இப்படி ஒரு இடம் இருந்தா சூப்பரா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்த செம்மையா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ அது எல்லாருமே ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். திரும்ப நான் இப்போ இதுக்குள்ளேயும் ஒருத்தர் அப்படி கொண்டு வந்து இது பண்றதுன்றது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. எப்படி அவர் வந்து ஒரு ஹீரோயினும் ஒளிச்சு வச்சாரோ, நீங்களும் வந்து படம் ஃபுல்லா பேயே காட்டியிருக்க மாட்டீங்க. நிறைய ரிவ்யூஸ்ல கூட பேயே இல்லை ஆனா பயமா இருந்துச்சு இப்படி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் வந்து எப்பவுமே உங்களை பார்க்காத வரைக்கும் தான் அதோட எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். மொபைல் எதுவாக இருந்தாலுமே, உங்களுக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் அது வாங்குற வரைக்கும் தான். வாங்கிட்டீங்கன்னா 4வது நாள் அது எங்க இருக்குன்னு தெரியாது. பேயுமே அப்படிதான். நீங்க ஒன்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது மேல பெருசா நீங்க வேற என்ன பண்ணி காமிச்சாலும் அது பேயாதான், அது நார்மலா தான் உங்களுக்கு பழகிடும். ஸோ அதனால அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வச்சுட்டு இப்போ வரோன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துட்டு கொண்டு வந்தது தான். பட் விஷுவலா நான் அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் அந்த சப்த கன்னிகள் கொண்டு வந்து வச்சிருந்தேன். பட் வந்து ஆடியன்ஸ்க்கு பேய் ரொம்ப வேணும்ன்றது வந்து எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. தியேட்டர்ஸ்ல ரிலீஸ்க்கு அப்புறம். ஆமா நிறைய விஷயங்கள் முதல் படம்ன்றதுனால தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். ஸோ அந்த கத்துக்கிற ஃபேஸ்ல தான் இருக்கேன் இப்போ. நெக்ஸ்ட் அவங்க எதிர்பார்க்கறது இந்த படங்கள் வந்து ஒரு லைட்டர் வெயின் சப்ஜெக்டா இருந்தாலும் அதுக்குள்ள போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு இருக்கும்ல. ஏன்னா மியூசிக் இருக்கு, எடிட்டிங் இருக்கு. ஒரு சீன் வந்து லென்த் தாண்டுச்சுன்னா டிட்டாச் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் த்ரெட்டும் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஹியூஜ் பிளே இன் எனி ஃபிலிம் நான் ரொம்ப நம்புவேன். எனக்கு வந்து ஷான் டோல்டன் சாரோட சப்போர்ட் பெருசா ரொம்ப ஹெவி சப்போர்ட்டா இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்டாவே ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி ட்ராமா அனௌன்ஸ் பண்ணலாமன்ற ஆசைலாம் வந்துச்சு. ஓகே, அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு நமக்காகன்ற போது, இந்த படத்துக்காக பண்ணியிருக்காரு, அந்த சப்போர்ட் பேரலா இருந்துச்சு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். யார் நம்ம ஃப்ரெண்டே அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஓகே, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இழுத்து பண்றது தான் நம்ம இது. எவ்வளவு மாசம் போச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கா? எக்ஸாக்ட் ஒர்க்கா 4 months. ஓகே, 2 monthsல பிளான் பண்ணேன். 2 monthsல பண்ணலாம்னு நினைச்சது 4 months இப்படி ஆச்சு. ஸ்கிரிப்ட்லயே எனக்கு வந்து இது இங்க சாங்ஸ் ஆரம்பிக்கும், இங்க இது ஆரம்பிக்கும், எடிட்ல இந்த கட்டு போறோம் அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம அங்கேயே இது பண்ணிருப்போம். திரும்ப இங்க வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, எடிட்ல நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச சீன்லாம் திரும்ப ஒரு மாதிரி லேகா தெரியும். வந்து ஐயோ இது ஒர்க் ஆகலன்ற டவுட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எடிட்டருக்குமே அது வந்துடும் ஒரு பாயிண்ட்ல. அப்போ அவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளுக்குமே வந்து இது ஒர்க் ஆகலையான்ற ஒரு ஜோன் போயிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்த சில சீக்வன்ஸ் இருக்குல்ல, காமெடி எமோஷன், அது ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு. இது தேவையா, ஆடியன்ஸ் ரொம்ப டப்புனு டிட்டாச் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. திரும்ப இல்ல இது ஒர்க் ஆகுன்ற திரும்ப நம்ம ஸ்டார்டிங்ல இதை வச்சு தானே எல்லாமே இது பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு பிலீவபிலிட்டி வச்சுக்கிட்டு தான் நம்ம திரும்ப அங்க போவோம். ஸோ எடிட்டிங் வந்து உண்மையிலேயே அது ஒரு மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். மியூசிக் வந்து அது பயங்கர என்ஜாய்மெண்ட். அது இவருக்கும் தெரியும். ஏன்னா நாங்க எங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல பேரலா போயிட்டு அவரோட பாட்டு எனக்கு போட்டு காமிப்பாரு. அவர்கிட்ட வந்து எனக்கு பேஜாரான சாங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்ன சார் இது நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் போகும். ஸோ எங்களுக்கு ஆச்சாலே அந்த டியூன் எனக்கு இந்த டியூன் இவர் படம் முடிச்சுட்டே சொன்னாரு, போய் நான் ஷானை போட்டு வாட்ட போறேன், எனக்கு ஆச்சாலை மாதிரி படம் முடிச்சு. அந்த ஆச்சாலே தான் வந்து இந்த படத்தோட ஒரு இதுவாவே இருந்துச்சு. ஆமா, படத்தோட தீமாவே நாங்க அதுதான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுதான். ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த டைட்டில் டீசர்ல இருந்தே அதுதான் வச்சுதான் நாங்க இது பண்ணோம். ஷான் சார் என்னன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஓப்பனா இருப்பாரு. இதுதான் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்ன்ற ஃபீல் கொடுக்க மாட்டாரு. படிங்க வாங்க இதை கேளு பிடிச்சிருக்கா அப்படின்னு. சார் இல்ல சார் இது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஓகே பண்ணலாம். திடீர்னு பயங்கரமா ஒன்று கொடுப்பாரு. நம்ம வந்து சூப்பர்னுவோம், அது தாண்டி படி இதை விட இது ஒன்று சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவரே ஒன்று கொடுப்பாரு. ஸோ ஷான்ஸ் அந்த எனக்கு மியூசிக் ப்ராசஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். இன்னொன்று டப்பிங் நான் சொல்லுவேன்.
டப்பிங்ல வந்து இப்போ நம்ம வந்து சில டைம் வந்து ஒரு சீன் எடுக்கிறோம், அது சில டைம் அந்த சீன் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்குன்னா கூட டப்பிங்ல நம்ம அந்த சீனை பயங்கரமா இம்ப்ரோவைஸ் பண்ணிடலாம். சில இடங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் இது இறங்குதே அப்படின்றப்போ அங்க டப்பிங்ல பயங்கரமா ஒண்ணு இப்போ சசிசார்லாம் ஷூட்டிங்ல ஒன்று பண்ணிட்டு டப்பிங்ல அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. ஓகே, அது அப்படியே அந்த இன்டு 2 ஆக்கிடுவார் அந்த சீனை. ஸோ அப்படிலாம் பயங்கரமா பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது எல்லா ப்ரெஷருமே ஹேண்டில் பண்ணி அன்னைக்கு அந்த படத்தை எடுத்துட்டு வந்து இறக்குறதுல ஒரு இது இருக்குல்ல, எப்படி பிளான் பண்ணி கரெக்டா டைம் செட் பண்ணிட்டீங்களா? இந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது பிளான்ல தான் இருந்ததா? இல்ல சொல்லுங்க. இல்ல நான் வந்து நவம்பர்ல இருந்து பிளான் பண்ணிருந்தேன் ரிலீஸ்க்கு. ஆக்சுவலா அது சம் இஷ்யூஸ்னால தள்ளி போணுச்சு. அது என்ன ரீசன் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்னால தள்ளி போணுச்சு. இன்கேஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸா வந்திருந்தா இன்னும் பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதை நினைக்கல. நான் நினைச்சிட்டேன்னா அதான் எந்த டேட்ல ரிலீஸ் ஆனா என்ன, நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது, அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தேன். பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் டேட் ரொம்ப முக்கியம் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆக்சுவலாக ப்ரோ சொல்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். படம் நல்லா இருந்துச்சா எப்படி இருந்தாலும் ஓடிடும்ட்டு. பட் ஆனால் அதுக்கான ஸ்பேஸே இப்போ இல்லை. நீங்கள் வந்து ஒரு 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆகும்போது அதில் ஃபர்ஸ்ட் யார் ஃபேவரட் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்களோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு அந்த ஸ்டேஜ் கடந்து வரதுக்குள்ள அது குணமாக மாறி இருக்கும் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்து பாராட்டுறதுக்கான பிளாட்ஃபார்மும் கிடையாது. இப்போ நீங்கள் ஓடிடி கொண்டு போனீங்கன்னா தியேட்டரில் நல்லா டாக்ஸ் வந்த படம், ஹிட்டான படத்துக்கு மட்டும் தான் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கே ரெடியாக இருக்காங்க. இப்படி ஒரு மிடில் மாட்டிட்டு தான் ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. பட் ஆனால் அட் தி எண்ட் ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆகணும். அது நடந்துச்சுன்னா மட்டும்தான் படம் ஒரு வாரத்துக்கு மேலே காப்பாற்ற முடியுன்றது தான் என்னோட பிலீவ். எல்லாருமே அந்த என்டர்டெயின் ஆகிறதுனால தான் ப்ரோ உங்கள் படம் இன்னும் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அவர் படம் ஐ திங்க் முடிஞ்சது இல்லை, ஜஸ்ட் முடிஞ்சது. இல்லை, லாஸ்ட் வீக் கூட நான் இது புக் மை ஷோவில் பார்த்தேன், எங்கேயோ 1-2 ஓடி தெரியல, ஊர் சைடில் ஓடுது. ரிலீஸ் டேட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து 2024 ஜான்ல ஷூட் போறேன், மே ரிலீஸ் பண்றோம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு பண்றோம். என்னோட ஒர்க் சார்ட்டட், எல்லாமே டன். பிஸ்னஸ் அவ்வளோ பெட்டரா இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு டெரிஃபிக்கான ரீசன்னால வந்து தள்ளி போகுது. தள்ளி போகும்போது டக்குனு 4 months கேப் ஆகுது. ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்க ஒரு ரீசன்னால இந்த மேக்கு வரும், 25 மேக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மேவும் தள்ளி போகுது. நான் வந்து ரொம்ப தெளிவான ஆளா யோசிச்சு மந்த் எண்ட் மட்டும் வந்துடவே கூடாது ஒரு படம், ஏன்னா பாக்கெட்ல யாருக்கும் காசு இருக்காது. இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குல்ல, அது மாதிரி நிறைய தியரிஸை கேட்டு 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ 27 பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம கையில எதுவும் இல்லை. 27th ஒரு டேட் கிடைச்சு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்றாரு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதுக்கானது கிடைச்சிருக்கு, ஹாப்பி தான். பட் மைட் பி மே 1ஆம் தேதி வந்து இந்த சமயம் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் இருக்காது இல்லைங்களா? ஆமா. ஸோ பட் ரிலீஸ் டேட் பிளான் பண்ணி ஒரு படம் பண்ணுன்றது என்னோட ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல வந்து பூஜை போடும்போது ரிலீஸ் டேட் போடுவாங்க. அப்படி பண்ணா ஒரு ஹாப்பனிங்கான ஒரு படம் பண்ணா. இல்ல, எனக்கு கண்டிப்பா ரிலீஸ் டேட் வந்து மஸ்ட். அது வந்து நீங்க பிளான் பண்ணீங்களா? மே 1ன்றது எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு குடும்ப படம், சம்மருக்கான படம்ன்றது தான் டேக்லைனாவே வச்சிருக்கோம். ஸோ நானுமே அதான் விரும்பப்பட்டேன். அது எல்லாருமே சேம் பேஜ்ல தான் இருந்தோம். இது சம்மருக்கான படம், எல்லாருமே லீவ் டைம்ல வந்து ஜாலியா பார்த்துட்டு போற ஒரு படமா இருக்கணும்ன்றது தான் நாங்க பிளான் பண்ணது. நடுவில் நாங்க ஒரு மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல சில கன்ஃபியூஷன்ஸ் ஆச்சு. பிப்ரவரி வர பிளான் இருந்துச்சு. ஸோ பிப்ரவரி 20 சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் இருந்துச்சு. வந்தோன்னு தான் விடாமுயற்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. அடிச்சோம் அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு சரி ஓகே, நாங்களும் விடாமுயற்சிக்காக ஒரு பல்ட்டி அடிச்சோம். சரியான ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு சரி ஓகே இப்ப வேணாம். 14 பிளான் பண்ணிருந்தோம். அப்படியா? அந்த 1 year ப்ராசஸ்ல பல டேட் நமக்காக வந்துட்டு போவோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஓடிடி அவங்க இதெல்லாமே பண்ணும்போது அவங்க ஒரு டேட் சொன்னாங்க மே 1 அப்படின்றப்போ நாங்க சரி ஓகே மே 1ல போயிடலாம். ஏன்னா இன்னும் கொடுத்த டேட்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இல்ல. மே 1 வந்து கரெக்டா இருந்துச்சு. அப்போதான் திரும்ப ரெட்ரோ அது இதுன்னு எல்லாமே வந்தப்போ சரி ஓகே வேற வழி இல்ல, நாங்க பிளான் பண்ணது ஓகே எப்படியும் நம்மளுக்கு ஒரு க்ரௌட் வரும் அப்படின்றதுதான். ஸோ அது மே 1 லீவ்ன்றதுனால எல்லா படமுமே நல்லா போச்சு. ஸோ ஹிட் 3 வந்துச்சு, ரெட்ரோ வந்துச்சு, எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாருமே எல்லாத்துக்குமே போனாங்க. ஸோ அது அப்படி நீங்க சொல்ல முடியாது, எல்லா படத்துக்கெல்லாம் போல. ஆக்சுவலா நல்ல படத்துக்கு என்ஜாய்ட் இட் அண்ட் ஈவென்ட். இது பொதுப்படையா வந்து மேன்றதுனால டூரிஸ்ட் ஃபேமிலி இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னா இல்ல, இந்த படத்தோட பொட்டன்ஷியல் ஒன்று இருக்கு. நீங்க மே மாசம் இப்போ ரொம்ப பேட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணீங்கன்னாவோ பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாலுமே மே மந்த் அதுக்கான அந்த பொட்டன்ஷியல் தான் ரன் ஆகும். இது வந்து மைட் பி ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபா சொல்றேன், நீங்க 100 கோடி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா மத்த மாசம் ரிலீஸ் பண்ணா ஒரு 60 கோடி 80 கோடி கலெக்ட் பண்ணிருப்பாங்க. மேன்றதுனால இன்னும் எல்லா தியேட்டருக்கு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதான் மே மாசம் அப்படின்னும் போது கூட ஒரு பெரிய ஸ்டாரோட படம், அவரோட ஒரு லேண்ட்மார்க் படம், அது அதே மே மந்த்ல தான் ரிலீஸ் ஆகுது, ஆனா சரியா போகல. ஸோ அந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ கண்டென்ட் அண்ட் அந்த படம் கரெக்டா எடுத்துட்டு வந்தாதான் அது பப்ளிக் அதை என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் கோனா பி ஹிட். என்ஜாய் பண்ணலாம்.
என்ஜாய் பண்ணாத படங்கள் பேட் ஃபிலிமும் கிடையாது. கரெக்டா சொல்றேன்னு தெரியல. சில பேர் புதுப்பேட்டையெல்லாம் didn't do well in theaters-னு இன்னைக்கு நம்ம ரீ-ரிலீஸ் பண்ணி போய் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அன்பே சிவம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான்லாம் புதுப்பேட்டை படத்தை பார்த்தா சினிமா பண்ணி ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு வந்து அந்த படம் ஓடலன்றது இன்னைக்கு நினைச்சாங்கன்னா இந்த படம் ஓடலையா, பயம் வந்துருச்சு எனக்கு. ஓடாத படத்தை பார்த்து நம்ம ஆசைப்பட்டோம்னா அப்ப நம்ம என்ன படம் எடுப்போன்ற பயம் வரும்ல. இன்னைக்கு அந்த படம் கல்ட்டா இருக்கு. ஸோ மைட் பி நீங்க சொல்ற இப்போ ஓடாத படங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு கல்ட்டா மாறலாம். இன்னைக்கு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணல. அது என்ன ரீசன் நமக்கு தெரியல. அவ்வளவுதான். அவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ப்ரோ. சில ஓடாத படம்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை வரும். பட் ஆனா ஒரு பயம் இருக்கும். ஆனா அது ஓடலையே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் ஆனா அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மாதிரியே ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் சுந்தர்சி சார் இன்னைக்குமே சொல்லுவாரு, என்ன உட்கார வச்சிருச்சு அன்பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி படம்ன்ற ஒரே ஒரு படம் உட்கார வச்சிருச்சு ஒரு கல்ட் ஃபிலிம்னா அப்ப அந்த படம் வந்து ரிஸ்க் தானே, தொழிலா அந்த படம் ரிஸ்க் தானேன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அதே மனிதம் பேசுற டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆயிருக்கு. மனிதம் பேசுறது ஹிட் ஆகுது, நல்ல படம் எடுத்தா ஹிட் ஆகுது. மைட் பி அதுக்கான ஃபார்முலாஸ் ரெசிபிஸ் மாறுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லா சூழ்நிலையும் அமையணும். நேரம், காலம், அந்த கிளைமேட்ல இருந்து மழை பெஞ்சா கூட ஒரு படத்தை காலி பண்ணி. ஆமா, நான் ஒர்க் பண்ண ஒரு படம்லாம் வந்து மழைனால காலி ஆச்சு. அந்த மாதிரி காலியான படங்கள் இருக்கு. எனக்கு மெய்யழகன் அன்பே சிவம் தான் அந்த டைம்ல அதை அப்ரிஷியேட் பண்ண விட்டுட்டாங்க. பட் மெய்யழகன் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதையுமே நம்ம ஆட்கள் விட்டுட்டாங்க. எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மெய்யழகன். ஆஃப்டர் ஓடிடின்றது வந்து இப்போ ஒரு புது இது வந்துருச்சுல. தியேட்டர் தான் அப்படின்னு இல்ல, தியேட்டர் விட்டா டிவி அப்படின்னு எல்லாமே கலெக்ஷன். பட் அது எந்த வகையிலயும் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ண அதுக்கு இது பெட்டரோன்னு தோணுது. ஏன்னா இப்போ 1000 ஒருவன் வந்து அந்த டைம்ல டூ வெல். ஆனா இவ்வளோ வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து ரீ-ரிலீஸ் பண்ணா ப்ராஃபிட்டபிளா இருக்கு அந்த டைம்ல. பட் அன்னைக்கு ப்ரொடியூசர் வட்டி கட்டினார்ல. ஆமா, அவர் கஷ்டத்தை யார் ஈடு கட்டுறது அன்னைக்கு. ஆனா இது கொஞ்சம் பரவாயில்லையோன்னு தோணுது. ஒரு சேஃப் பெட் கிடைச்சிருக்கு. அதான் ப்ரொடியூசர் சேஃப் ஆகிறதுக்கான பெட் கிடைச்சது. அதுவுமே இன்னைக்கு மாறிட்டு வர மாதிரி தான் இருக்கு. 3 இயர்ஸ் பேக் இருந்த ஓடிடி இன்னைக்கு இல்ல. ஆமா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஓகே, ஓடிடின்னும் போது அதை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா இந்த ஓடிடி கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு? இப்போ ஒரு ரிலீஸ் ஆன படங்களுக்காக மக்கள் வெயிட் பண்றாங்களே. நான் தியேட்டருக்கு போற வரலன்னா கூட பரவாயில்ல, ஓடிடில வந்து பாக்குறேன். ஆக்சுவலா ஓடிடிக்கு மைண்ட் வச்சு படம் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், சினிமா வந்து நீங்க தியேட்டர் போய் பார்க்கும்போது நீங்க அதுக்காக ஒரு டிவோட்டடா ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு நீங்க போய் பாக்குறீங்க. பிகாஸ் உங்களோட ஃபோக்கஸும் அங்க வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி போறதுனால நல்லாவே இருக்கும் அந்த ஒரு படத்து மேல. பட் ஓடிடியில் வரும்போது நீங்க எப்போ வேணா நினைச்சா பாஸ் பண்ணிக்கலாம். மொபைல்ல கால் வருது, அட்டன் பண்ணும்போது பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி போகும்போது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர்ஸா வந்து எங்களுக்கு ஓடிடி அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லாவே இருக்கலாம். பட் எங்களுக்கு எனக்கு பர்சனலி நான் மறுமறு படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். ஆக்சுவலாக இது ஓடிடிக்கான படமே கிடையாது. இது ஆல்ரெடி தியேட்டரில் நல்லா தியேட்டருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட், இந்த பேராநார்மல் ஆக்டிவிட்டிலாம் ஒரு 18-20 லட்ச ரூபாயில எடுத்து வேற நம்பர்ஸ்லாம் பண்ணியிருக்கு. ஸோ தியேட்டருக்கு தான் பண்ணணும்ட்டு தெளிவாக இருந்தேன். பட் ஆனால் அதான் நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லையா. 3 ஓடிடியில் இருக்கு படம். அப்படியா? ஆமா, எங்க போவே கூடாதுன்னு நினைச்சோம். அங்கதான் எனக்கு இப்போ ஆன் த ஃப்ளோ இன்னைக்கு மாறும்போது, காலம் மாறும்போது நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். இன்னைக்கு ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. 10 வருஷம் கழிச்சு வேற பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கும் நம்ம ஆடிதான் ஆகணும். அதுதான் நம்ம ஜாப் போது அடாப்ட் ஆகிக்கிற சிச்சுவேஷன். முன்னாடி இருந்து எமோஷன் ஒண்ணுதான் ப்ரோ. அது நம்ம டெக்னாலஜி தான் மாறிட்டு இருக்கே தவிர, முன்னாடி படத்தை விட டிவிடி வாங்கி பாத்துருவோம் அப்படியாது அந்த படத்தை. இப்ப அது வந்து நம்ம டிஜிட்டலா பாக்குறோம். அவ்வளவுதான். எமோஷன் ஒண்ணுதான், டெக்னாலஜி மாறிட்டு இருக்கா. இல்ல ஓடிடி வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் பயங்கரமா சப்போர்ட் பண்றேன். எனக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும்னா, என் படத்தை வந்து நான் இவங்களுக்கு அப்படின்றத தாண்டி எனக்கு எல்லாருமே என் படத்தை பார்க்கணுன்ற ஒரு பேராசை இருக்கும். எல்லா உலகத்துல இருக்க எல்லா மொழியில இருக்கவங்களும் என் படம் பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கும். இப்போ நான் டூர் போனேன். அப்போ கம்ப்ளீட் ஒரு குஜராத் ஃபேமிலி, ஹிந்தி ஃபேமிலி. அவங்க வராங்க, வந்துட்டு என்கிட்ட நீங்க அபிஷன் ஜீவன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில பேசுறாங்க. என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அவங்க. எனக்கு செம்ம ஷாக். ஏன்னா அங்க இருக்கவங்க அங்கங்க எல்லாருமே தமிழ் பீப்புள் ஆப்வியஸா இது பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்றாங்க. எனக்கு அந்த ஒரு அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு வேற சைட்ல இருந்து ஒருத்தவங்க பேசும்போது அப்படி ரெகக்னைஸ் பண்ணி பேசுறாங்க. எனக்கு அது பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்க டப்டு வெர்ஷன்ல தான் பாத்துருக்காங்க, ஹிந்தியில தான் பாத்துருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணி பாக்குறாங்க, இப்படி பட் தேவையில்ல. பட் நம்ம படத்தை பாக்குறாங்க, அதை ரெகக்னைஸ் பண்றாங்கன்றப்போ இன்னும் வைடரான ஒரு ரீச் ஒன்று கிடைக்கும். ஸோ அது நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். நம்மளோட ஒர்க் வந்து நிறைய இடத்துல பார்க்கப்படுதுன்றது ஒரு சூப்பர் கிரேட் பாயிண்ட். இது வந்து நித்தமுருவானம்க்கு நடந்துச்சு. நான் அந்த படத்தோட கோட் ஒர்க் பண்ணேன். லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நித்தமுருவானம் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். இட் டிடன்ட் டூ ரியலி கிரேட் இன் தியேட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் லவ் டுடே எல்லாம் சொல்லுவாங்க. அது லவ் டுடே ஒரு பெரிய வேவா வந்துச்சு. அதுவும் சூப்பர் படம். அந்த ரெகக்னிஷன் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு நானும் என் டைரக்டரும் வந்து கிளம்பி ட்ரிப் போயிட்டோம். இந்த படம் இப்படி பண்ணிட்டாங்களே வருத்தத்துக்கு ட்ரிப் போயிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த நெட்ஃபிளிக்ஸோட ரீச் வந்து எனக்கே அது ஒரு பெருமையா இருந்துச்சு. இந்த படத்துல உன் பையன் பேர் பார்த்தேன்னு வந்து யூஎஸ்ல எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் கால் பண்ணுவாங்க. ரேண்டம் ரீச் சொல்லாமையே இந்த படம் பார்த்து எங்க அம்மாக்கு ரிலேட்டிவ்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க.
டிப்ரெஷனா அந்த படம் பாரு. So அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஸ்வீட்டான ஃபில்ம். ஓடிடிஸ் வரம் தான். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஓடிடிஸ் வரம் மைட் பி வேற. அந்த வரம் வந்து இப்போ கை விட்டு போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகே. இப்போ ஓடிடி போறது வந்து ஆக்சுவலா ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு எங்க வேணாலும் அளவு கடல் கடந்து போயிட்டு எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு தான் பண்றோம். பட் அதையுமே இப்போ லிமிட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க தமிழ் படம் இங்க தமிழ்ல தான் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ஹிந்தில லாங்குவேஜ் கன்வர்ஷன் பண்ணி கொடுக்கணும்னா கூட அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ பார்க்குறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தால் தான் நான் ஹிந்தி டப் பண்ணிட்டு நான் போடுவேன் அப்படின்ட்டு. இப்போ நான் எங்கள் படம் வந்து அதனால தான் 3 ஓடிடிக்கு போச்சு. ஏன்னா அமேசானில் வந்து ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் போடுறீங்களான்னா இல்லை, ஏன்னா ஆர்டிஸ்ட் இல்லை, உங்களுக்கு தமிழில் ஏதோ ஓடிருச்சு, அதனால நாங்கள் அலாட் பண்ணுறோம். பட் இந்தியா தாண்டி போகாது ஷுவரா அப்படின்னாங்க. அப்போ வந்து நம்ம வேற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க தான் ட்ரை பண்ணாங்க. அப்போ லைன்ஸ் கேட் இது வரைக்கும் படமே வாங்கினதில்ல தமிழ்ல இருந்து, முதல் படம் உங்க படம் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கொண்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு நல்ல ஒரு பர்செப்ஷன் எல்லாமே பர்சீவ் பண்றாங்க. ஸோ ஓடிடி வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஃபியூச்சர்ல. லைக் ஒரு சிட்காம் சீரிஸ் மாதிரி ஒரு மாடர்ன் ஃபேமிலி எப்படி இருக்கோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இதை வச்சு ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசையே இருக்கு தனியா. ஓகே. ஃபியூச்சர்ல ஒரு நாள் பண்ணணும்னு ஆசை. ஓகே. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு நல்ல மூட்ல தான் இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும். அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? அடுத்து சைன் பண்ணல, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு டீலா பேசியிருக்கோம். ஸோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போதான் பேசிக் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ ரைட்டிங்காக ஒரு 6 months ஆகும்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு ஒரு பேரலாக அப்படியே பிச் பண்ணி போகிற ப்ராசஸ். 2026ல படம் டைரக்ட் பண்ண போகிறேன். அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் ரவுண்ட் டேபிள்னும் போது இங்கேருந்து ஒருத்தர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். சைலண்டாவே வச்சிருக்கோம். இப்போ நானே சொல்லல, நான் பொதுவாக தான் சொன்னேன், யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அபி நீங்க சொல்லுங்க. அபி அடுத்து நான் தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் டைரக்ஷன் என்ன மாதிரி ஒரு படமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது ஒரு ஆக்ஷன் காமெடி ஒன்று பண்ணுறேன். ஸோ அகைன் அது வந்து அதுலேயும் ஒரு எமோஷனல் கோர் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் காமெடி இருக்கும். அதுல உங்களை எதிர்பார்க்கலாமா ஒரு கேரக்டரா, ஒரு இடமா? அது தெரியல, இப்போதான் எழுதிட்டு இருக்கேன். ஆமாம், ஒரு பெரிய படமாக தான் இருக்கும் கண்டிப்பா. நானும் அது ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரைட்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. இப்போதைக்கு ஒரு கம்பெனி ஆல்மோஸ்ட் பேசிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஐடியா பிடிச்சி கிட்டத்தட்ட லாக் பண்ணிட்டாங்க. பட் பேசிட்டு இருக்கோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒன்ஸ் ஃபைனலாக ஒரு வாட்டி கேட்டுட்டு டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஆக்ஷன் படம். இப்போ இந்த படம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து ஒரு சொல்லுவாங்களே ஒரு கோடு போட்டா அதுக்கு அடுத்த பெரிய கோடா போடணும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு புதுசா ஒன்று ஆட் ஆயிருக்கும், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி. சில ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரெஷர் வந்து இந்த படத்துக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. செகண்ட் படம் வந்து 3 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தது. அது தூக்கி ஓரம் போட்டுட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அன்லேர்ன் பண்ணணும், ரீலேர்ன் பண்ணணுன்ற ஒரு இடத்துக்கே வந்து நின்றுட்டேன். அதனால படம் ட்ராப் பண்ணிட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், வெயிட் பண்ணுங்க, மேபி இந்த வருஷமே கூட போயிடலாம், பட் ஆனால் நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும், ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குதுன்னு எனக்கும் தெரிஞ்சது. ஸோ இப்போதான் எனக்கு ப்ரெஷராக இருக்கு. எனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெஷர் அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ இருக்கிற அந்த பேரை வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்கு பெருசா. ஏன்னா இப்போ கொடுத்த அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல, அது மரியாதை நிறைய எனக்கு கிடைச்சது இந்த படத்து மூலமா. ஒரு ஓகேப்பா படத்தை நீ எப்படி பேசுறாங்கன்னா இந்த படம் பார்த்தப்ப தெரியும் நீ ரொம்ப நல்ல பையனு அந்த மாதிரி எல்லாம் சொல்றப்பதான் அது ரொம்ப, ஏன்னா நிறைய பெரியவங்க விஷ் பண்ணது வந்து இப்போ நிறைய அம்மா அப்பா வயசுல இருக்கவங்க, தாத்தா பாட்டிங்க, அவங்க நிறைய விஷ் பண்ணாங்க. ஸோ இப்படியே இருப்பா, இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ண அப்படின்றப்போ எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாரும் பார்க்கணும், என்ன ஜானர் பண்ணாலும் எல்லாரும் பார்க்குற படமா தான் பண்ணும். அது முகம் சுளிக்கிற ஒரு படம் நான் பண்ணிடக்கூடாது என்னைக்குமேன்றது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காவே அது இருக்கு. எனக்கு எங்க அப்பா ஓகே ஒன் டைம் வாட்ச்ட்டாரு, ரிவ்யூல சொல்லிட்டாரு. அவரே போய் ரிவ்யூல வந்து ஓகே ஒன் டைம் வாட்ச் தான், ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஓகே, செகண்ட் ஹீரோயின் தான் ஹீரோயின், இல்ல கதையை சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாரு வேலைக்கு. சாவேஜ் பண்ணிருக்காரு. ஆமா, அவருக்கு அந்த சோன் தான். எங்க அம்மா எல்லாம் ஹாப்பி, அது ஃபேமிலியா ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு என்னோட மாமனார் மாமியார் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜ் எங்களுது. சோ இஷ்டமே இல்லாம தான் பொண்ணு கொடுத்தாங்க. சினிமாக்காரனுக்கு பொண்ணு கட்டிட்டுமேன்ற வருத்தத்துல கண்டிப்பா எழுதிருப்பாங்க. சோ மேபி இந்த சக்சஸ் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிச்ச உடனே ரொம்ப நாளா ட்ரிப் எல்லாம் எங்கேயுமே போகல, அதான் படம்லாம் முடிஞ்சு இப்போ ஃப்ரீயா ட்ரிப் கூட்டு போனாங்க. ஓகே, அது ஒரு ஹாப்பி, ஃபேமிலி ஹாப்பியா இருக்காங்கன்னும் போது தப்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஓகே சேஃப் ஆயிட்டேன். எங்க அப்பா படம் பார்த்துட்டு
ஏன்னா ஏகப்பட்ட இங்கிலீஷா பேசிட்டு இருக்காங்க, ஊர் பக்கம்லாம் ஓடாதுன்னு நினைக்கிறேன், சிட்டில ஓடினாதான் உண்டு அப்படின்னாரு. இது ஒரு சம மேட்டர்ல வீட்ல நான் படம் பண்ணிருக்கேன், நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யதார்த்தமான. எங்க வீட்ல எல்லாம் அப்படி இருக்கும். என்னன்னா எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா கேட்டுட்டு இருக்குது என்னப்பா ஒரு படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுப்பேன்னு சொன்னேன், இன்னும் எடுக்கல, வேற வேலைக்கு போறியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு படம் எடுத்துட்டா டக்குன்னு அடுத்த படம் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்காது இல்ல. ஹிப்ஹாப் ஆதி சார் மீட் பண்ணேன். அவர் அந்த ஜோன் அவர் சொல்லும் போது சிரிப்பா இருந்துச்சு. இன்னுமே தெரியாது சண்முகா அவங்க நான் என்ன பண்றேன். ஒரு நாள் சுவிட்சர்லாண்டுக்கு எங்கேயோ இதுக்கு கான்சர்ட் கூட்டு போயிட்டேன். ஸ்டேஜ்ல இருந்து அம்மா எட்டி பார்த்து இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கறாங்க. அவருக்காக சுவிட்சர்லாந்து 40,000 பேர் கூட்டிட்டாங்க. நீ பாடுறத கேட்க எத்தனை பேர் வராங்கன்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு இருக்கும் போல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதை செமிச்சு ஜீர்ணிச்சு நான் அதை என்ஜாய் பண்றேன்னு முடிவு பண்ணி ஷி வென்ட் ஒரு ஹைட்ல உட்காந்து அதை பார்த்தாங்களாம். அது எங்கிட்ட சொல்லும் போது ரொம்ப எமோஷனல் இருந்துச்சு. அது உங்களுக்கு கன்வே ஆக மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. இல்ல எனக்கு வந்து எங்க வீட்டுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துல இருக்காங்க. சும்மா யாருன்னே தெரியாம கூட பையன் வந்து டேரக்டர் சொல்லிடணும். ஏதாச்சும் ஒரு ரூட்டு கடை கண்டுபிடிச்சு இப்போ போன வாரம் நீங்க ஐ மீன் ஏதோ சம்திங் பையன் வரலையா, பையன் வந்து டேரக்டர் பிஸியா இருக்கான், இவன் எதுக்கு இதை சொல்றீங்க? இப்ப நீங்க அவர் கேட்டா சொல்றது ஓகே, பையன் என்ன பண்ணாருன்னா நீங்க சொல்றது ஓகே, எப்படியாச்சும் அதை கொண்டு வந்துடணும் உள்ள. சோ இது இந்த ஒரு பெருமை. அதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா உள்ள சும்மா இது பண்ணிப்பேன், ஆனா உள்ள சந்தோஷமா இருக்கு. சரி அவங்களுக்கு இதானே சந்தோஷம். இன்னொரு மொமெண்ட்மே உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த ஆட்டோ இன்ஸ்டால பாத்துங்க, ஆட்டோ நீங்க யாருன்னே தெரியாம அவர் அந்த படத்தை பத்தி டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசிட்டு அதை ஷேர் பண்ணுங்க. அது என்ன நடக்கும்? இல்ல நான் அதுதான் வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன் மாஸ்க் போட்டிருக்கேன். அப்போ வந்து முகைமலை சாங் போட்டு அவருடைய வைப் ஆயிட்டு அப்படி பாடிட்டு இருக்காரு. பாடினோடனே எனக்கு அப்படியே ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், நான் படம் பாத்தீங்கன்னா பார்த்தேன், பிடிக்குமாண்ணா அப்படின்னோடனே அப்படி வண்டி நிப்பாடினாரு, கையை பாருங்க அப்படின்னாரு. அப்படியே புல்ல அரிச்சு அப்படி நிக்குது. அந்த படம் நீங்க கேட்டோன்னே எனக்கு டக்குன்னு அப்படி ஆயிடுச்சு. அந்த படம் வந்து நான் வந்து 3 வாட்டியோ 4 வாட்டி சொன்னார். 4 வாட்டி நான் தியேட்டர்ல பார்த்தேன், இந்த தியேட்டர்ல பார்த்தேன், ஒரு வாட்டியும் பார்த்தேன். எங்க அப்பா சார் அது அப்படின்றாரு என்கிட்ட. எங்க அப்பா இப்படிதான் சின்ன வயசுல பயங்கரமா கஷ்டப்பட்டாரு, எல்லாருக்கும் நான் ஓடுவாரு, பயங்கரமா இது பண்ணுவாரு, வீட்டுல அம்மா நாங்கெல்லாம் பார்த்து ரொம்ப அழுதோம் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு அதை பத்தி ரொம்ப பேசுறாரு. எனக்கு அவர் எப்படி பேசுறாருன்னா இந்த படத்தை எடுத்தவன் வந்து என்னை பத்தி அப்படி பேசுறாரு. சரி நானும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க. ஆமா நான் இன்னும் சொல்லுங்கன்ற மாதிரி நானும் கேட்டுட்டே இருக்கேன். அவர் நிறைய சொல்றாரு. இறங்க போகும்போதுதான் பாத்துட்டு அண்ணா இவ்வளவு நேரம் பேசிட்டீங்கல்ல, என்னென்ன பிடிச்சதுன்னா அப்புறம் நான் நடிச்ச சீன் எல்லாம் சொன்னாரு. அதுல சூப்பரா நடிச்சிருந்தாரு. டேரக்டர் தான் அவர்தான் டேரக்டருமே. செம்மையா நடிச்சிருந்தாரு. எல்லாம் பேசிட்டு எல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிச்சேன், அண்ணே நான் தானே இது அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. அப்படின்றாரு. நான் ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா ஆக்கிட்டீங்க நீங்க. நான் வேற ஒரு இதுல இருந்தேன், பட் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஐயோன்னு சொல்லிட்டு அவர் வந்து காசு வாங்க மாட்டேங்கிறாரு. ஐயோ தர வேணான்றாரு. நான் இல்ல அதெல்லாம் வேணாம், நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு போட்டோ எடுத்தேன். அவருமே ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பி வந்தோம். அது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட். அது லைஃப்ல என்னைக்கும் மறக்க மாட்டேன். எப்போ பத்திரிக்கை வைக்க வரீங்க? வைக்கிறேன். ஆனா அதெல்லாம் செம்ம தில்லு தெரியுமா? படம் ரிலீஸ் ஆகுற அந்த பிரஸ் மீட்லயே வந்து அதை கேட்கறதெல்லாம் வந்து இல்ல அதுக்காக தான் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இவ்வளவு நேரத்துக்கு ஒரு ஷையான அபிஷன் இப்பதான் பாக்குறோம். ஸ்டேஜ் ஏறி சொல்லிருக்காரு, இவரு போய் செய்யிட்டீங்க. இல்ல இப்ப சொல்லணும் அப்படியே ஐயோ அப்படி நைஸ். இந்த இடத்துல நான் ஒருத்தரையும் நான் சொல்லணும். குடும்பஸ்தன் டைரக்டர் வந்து வர்றதா இருந்தது, பட் சம் மெடிக்கல் இஷ்யூனால அவரால் வர முடியல. அவருமே நான் கண்டிப்பா வரணும்னு நினைச்சேன், நேத்து சொன்னாரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு ரவுண்ட் டேபிளுக்கு வந்து நாங்க பார்ட் பண்றோம், நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னதே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இன்சைட்ஸா நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆடியன்ஸும் கண்டிப்பா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். உங்க படத்தை பார்த்த மாதிரி இருந்தது இந்த இவ்வளவு நேரம் ஒருத்தர் ஒரு படமா பார்த்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.